சர்ச்சுக்கு போனா தொந்தரவு, இங்க பேசுறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க. இப்போ நமக்கு ஃப்ரீயா உட்காந்து அழகா ஆராதனை பண்ணலாம். ஆன்லைன்ல எந்த சர்ச்சுக்கு போகலாம்? அந்த பாஸ்டர் சுமாரா தான் பேசுவாரு. ஓகே, இன்னைக்கு காணா ஒரு சர்ச்சுக்கு போயிரும். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இந்த நேரம் பார்த்து அவன்கிட்ட கால் பண்றது? கம்பெனிக்காரருக்கு வேற வேலையே கிடையாது. போடு. என்ன இந்த சர்ச்சில் பாட்டு சரியா பாட மாட்டேங்காங்களே. சரி, வேற சர்ச்சுக்கு போவோம். இங்க நல்லா இருக்கு பாட்டு. இந்த ஆளா பாடம் எடுக்கான், விளங்காதவனாச்சே. அடுத்தது போவோம். காணிக்க நேரம். சரி, ஜிபேல அனுப்பிச்சிரும். 2000 தசம் அனுப்பணும். ஐயோ, 20,000 அனுப்பிச்சுட்டேன்னு என்ன செய்யணும் தெரியலையே. அக்கௌண்ட்ல இருந்ததே அவ்வளவுதான். அந்த பில் கட்டணும், இந்த பில் கட்டணும். சரி, எப்படியாவது சர்ச்சில் போய் கேட்டு வாங்கிடலாம். இதுக்கடையில விளம்பரம் வேற. எந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா எந்த வீடியோ வருது? பைபிள் ஆப் ஓபன் பண்ணாலும் அதுலயும் ஒரு கெட்ட வீடியோ தான் வருது. என்னையா இது? இந்த பிரசங்கமா? இது ஏற்கனவே கேட்ட பிரசங்கமாச்சே. வேற சர்ச்சுக்கு போவோம். இந்த சர்ச்சு பார்ப்போம். ஒரு பிரசங்கம் கடுமையெல்லாம் இருக்கும். வேண்டாம், கரண்ட் வேற போச்சே. அப்பா, எப்ப கரண்ட் வரும்னு தெரியல. லைட்டா சாஞ்சுக்கிட்டே அப்படி கேட்போம். என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சா? பிரதர் ஆண்ட்ரூ, சமீப காலமா நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றது இல்லையே. ஆமா பிரதர், சர்ச்சுக்கு வந்தா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, சண்டை வேற போடுறாங்க. நம்ம அதை பார்க்க வரல, ஆண்டவரை தேடி வர்றோம், ஆண்டவரை பார்க்க வர்றோம். ஆமா பிரதர், சரிதான் நீங்க சொல்றது. இன்னைக்கு எத்தனையோ பேரு கை கால் முடியாம படுக்கையில கிடந்து ஐயோ சபைக்கு போக முடியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சரிங்க பிரதர், இன்னொரு முயற்சி பண்றேன். ஆண்ட்ரூ, ஒரு காலத்துல கொரோனா வந்துச்சு. அப்போ வீட்டோட முடங்கி கிடந்தோம். கடவுள் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கொரோனா காலத்துல மணந்திருந்தவங்க கூட இன்னைக்கு ஒழுங்கா சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறீங்க. ஆமா பிரதர், இவ்வளவு நாள் முட்டாள்தனமா இருந்துட்டேன், இனி ஒழுங்கா வந்துடுறேன். உண்மையா மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்துச்சா? நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். வேதம் சொல்லுது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுறது போல நீங்களும் விட்டுடாதுங்க, புத்தி சொல்லுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்ட்ரூ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் அவர் தேவாலயத்துல போய் வாசிக்க எழுந்திருந்தார். படிச்சிருக்கீங்களா இல்லையா? லூக்கா 4:16. நான் ஒரு சகோதரனா சொல்றேன், தயவு செய்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க. சரிங்க ஆண்ட்ரூ, வரட்டுமா? அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துடும் பிரதர்.